என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலியமா ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாரு. அந்த கேள்விய பார்த்த உடனே எனக்கே அந்த கேள்வி மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அத பத்தி ஒரு வீடியோ போடலான்ட்டு இந்த வீடியோ. முதல்ல எனக்கு வந்த அந்த வாட்ஸ்அப் மெசேஜ நீங்க பாருங்க. முதல்ல மெம்பர்ஸ் உடைய ஆப் வருமா? அல்லது ஸ்டோர் ஆப் வருமா? ஆப் வந்தா பேமெண்ட் உடனே வருமா? அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலியமா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல நமது நிறுவனத்தின் மொபைல் அப்ளிகேஷன் வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி செயல்படப் போகிறது என்ற செய்தி தான் அதிகமாக மக்களிடையே பேசப்பட்டு வருது. ஆப் கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது சந்தேகம்தான். ஏன்னா நமது நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவலையும் அஃபிஷியலாக சொல்லணும் அப்படின்னா அது நமது எம்டி அவர்களால் மட்டுமே சொல்ல முடியும். நமது எம்டி அவர்கள் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்ததில் இருந்து 2 முறை மட்டுமே வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கூட நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவலும் சொல்லவில்லை. நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே வாழ்த்துச் செய்தி சொல்லி வீடியோ வெளியிட்டிருந்தார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வருகிற 11ஆம் தேதி நமது ஆப் வேலை செய்யும் என சமூக வலைதளங்களில் வந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை வருகிற 11ஆம் தேதி நமது ஆப் செயல்பட்டால் அது மிகவும் மகிழ்ச்சி. அப்படி செயல்படவில்லை என்றால் நமது நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை அடைவார்கள். நிறுவனம் சார்ந்து எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை அஃபிஷியலாக எம்டி அவர்கள் சொன்னாலே அது 100% உண்மையாகும். எனக்கே ஒரு தகவல் வருகிறது என்றால் அதை ஒரு முறைக்கு இருமுறை பலரை விசாரித்து அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து அதன் பிறகே வீடியோவாக வெளியிடுவேன். தினந்தோறும் புதுசு புதுசாக நம்ம நிறுவனத்தை பற்றி பல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதனை அப்படியே வீடியோவாக வெளியிட்டால் அதன் மூலம் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் குழப்பமடைவார்கள். என்னுடைய சேனலில் வெளியிடும் வீடியோ கீழ் ஒரு சிலர் கமெண்ட் செய்வார்கள். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் எம்டி அவர்கள் சொல்லட்டும், நீங்கள் எதுவும் வீடியோ போட வேண்டாம் என்று. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் கிடைக்கின்ற செய்தியெல்லாம் வைத்து வீடியோ வெளியிட்டால் அதன் மூலம் பாதிக்கப்படுவது நமது உறுப்பினர்களே ஆவர். இதற்கு முன் வெளியிட்ட வீடியோவில் கூட நான் சொல்ல வந்தது என்னவென்றால், நிறுவனம் சார்ந்த தகவலை நமது எம்டி அவர்கள் வீடியோவாக இந்த மாத இறுதி, அதாவது ஜனவரி இறுதி அல்லது தை மாத இறுதிக்குள் வீடியோவாக வெளியிடுவார் என்றுதான் எனக்கு கிடைத்த உறுதியான தகவல். அதையே சொல்லி வீடியோவாக வெளியிட்டிருந்தேன். நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், ஆட்ஸ் அப்ளிகேஷன் முதலில் வருமா அல்லது ஸ்டோர் அப்ளிகேஷன் முதலில் வருமா என்றால் அது கேள்விக்குறிதான். கண்டிப்பாக வருகிற 11ஆம் தேதி ஆப் வரும் என்று சொல்லிவிட்டு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் ஆப் வரவில்லை என்று சொல்லி வீடியோ வெளியிட எனக்கு விருப்பம் கிடையாது. நமது மொபைல் அப்ளிகேஷன் பற்றி சமூக வலைதளங்களில் வந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது மிகவும் மகிழ்ச்சி. தடைகள் பல வந்தாலும் அவற்றை எதிர்த்து நின்று போராடி கடவுள் ஆசியுடன் மக்கள் துணை கொண்டு நமது நிறுவனம் மீண்டு வரும், மீண்டும் செயல்படும். நல்லது நடக்கும். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.